திருச்சி தந்தை பெரியார் கல்லூரியில் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பில் பெரியார் பிறந்தநாள் விழா, கல்லூரியில் 60ஆம் ஆண்டு விழா, முன்னாள் மாணவர்களின் 22ஆம் ஆண்டு சங்கம விழா உள்ளிட்ட 50 விழா கல்லூரி முதல்வர் வாசுதேவன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா, நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். முன்னாள் மாணவர்களுக்கு கேடயமும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேடையில் உரையாற்றிய MP சிவா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடைபெறும் இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்றும், அனைத்தையும் மறந்து கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து உரையாற்றிவிட்டு பழைய நினைவுகளை சுமந்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் என்றும் பேசினார். எல்லா துறைகளிலும் மானுட நேயத்தோடும் ஆழ்ந்த புலமையோடும் ஒரு ஆழ்ந்து துறை போகிய அனுபவ நாணமோடும் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்ற அண்ணனுக்கு தர இருக்கின்றார் என்றால் அதற்காக அவர் செலவிட்ட அந்த நேரம், இந்த அரங்கம் கட்டி முடிக்க அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், நாங்கள் உள்ளே நுழையும் பொழுது திருவண்ணாமலை போக்குவரத்து பணிமனைக்கு சொந்தமான அரசு குளிர்சாதன பேருந்து திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி 4 முனை சந்திப்பு அருகே வந்தபோது திடீரென்று அரசு குளிர்சாதன பேருந்து பழுதடைந்து நடு ரோட்டிலேயே நின்றது. இந்நிலையில் சுமார் 1 மணி நேரமாக மாற்று பேருந்து தருவதாக கூறி நடத்துனர் கூறி வந்த நிலையில் மாற்று பேருந்து ஏற்படுத்தாமல் அலைக்கழித்து வந்ததால் ஆத்திரமடைந்த பயணிகள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவல் அறிந்த செஞ்சி போக்குவரத்து பணிமனை மேலாளர் சுரேஷ் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து மாற்று பேருந்து ஏற்பாடு செய்து பயணிகளை அனுப்பி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பேரூராட்சியில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 28 லட்சம் ரூபாய் மதிப்பில் கலைஞர் நகர் மற்றும் சீராப்பள்ளியார் காடு பகுதியில் கான்கிரீட் சாலை மற்றும் கான்கிரீட் சாலையுடன் சாக்கடை வசதி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றியக்குழு உறுப்பினர் துரைசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் வாத்தலை அருகே உள்ள துறையூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவரது மகன் ராம்குமார். இச்சிறுவன் துறையூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் விடுமுறை தினமான நேற்று ராம்குமார் தனது நண்பர்களுடன் அருகில் உள்ள ஐயன் வாய்க்காலில் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது பாலத்தின் மீது இருந்த வாய்க்காலில் குதித்த ராம்குமார் மீண்டும் தண்ணீருக்குள் இருந்து மேலே வராததால் அச்சமடைந்த நண்பர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் நடந்ததை கூறியுள்ளனர். இதனையடுத்து ஸ்ரீரங்கம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரில் மூழ்கி மாயமான சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் தீயணைப்புத் துறையினருடன் பொதுமக்களும் இணைந்து வாய்க்காலில் இறங்கி வரிசையில் நின்று சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது திருவாசி அருகே ராம்குமாரின் உடலை பொதுமக்கள் மற்றும் போலீசார் சடலமாக மீட்டனர். இதனைத் தொடர்ந்து வாத்தலை போலீசார் சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வாத்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கங்காபுரம் பகுதியில் உள்ள ECI திருச்சபை ஆலயத்தின் சேர்ப்பின் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் தங்களது நிலத்தில் மற்றும் வீட்டுத் தோட்டத்தில் விளையும் காய்கறிகளை ஆலயத்தில் காணிக்கை செலுத்தி ஜெபம் செய்தனர். அதைத் தொடர்ந்து சபையினர்கள் ஒன்று சேர்ந்து காலை சிற்றுண்டி, இனிப்பு வகைகள், முறுக்கு ஆகியவற்றை விற்பனை செய்த பணத்தை ECI கிறிஸ்துநாதரை நினைவு கூர்ந்து நன்றி கூறி காணிக்கை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் வேத வசனம் ஒப்பித்தல் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கொசவப்பட்டியில் வசித்து வருபவர் சகாயராஜ். இவர் வழக்கம் போல் தனக்கு சொந்தமான தோட்டத்தில் விவசாய வேலை செய்து கொண்டிருந்தபோது மின்சாரம் தடை ஏற்பட்டுள்ளது. திடீரென மின்தடை ஏற்பட்டதால் மின்மாற்றியில் ஏதாவது கோளாறு இருக்கும் என கருதிய சகாயராஜ் அதே பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் ஏறி மின்மாற்றியை சரி செய்ய முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் டிரான்ஸ்பார்மரிலேயே தொங்கியபடி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சானார்பட்டி போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து சானார்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஒடுவன்குறிச்சியைச் சேர்ந்தவர் மகேஸ்வரன், ராசிபுரம் கோனேரிப்பட்டியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. இவர்கள் இருவரும் ராசிபுரம் அருகே ஆத்தூர் செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றுள்ளனர். அப்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யும் சரத் என்பவர் தனது காரில் ஆத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக சாலையை கடந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளார். இதில் இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்டு அதில் பயணம் செய்த 2 பேரும் பலத்த காயங்களுடன் சேலம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் மகேஸ்வரன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் பலத்த காயமடைந்த மாரிமுத்து சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற நாமகிரிப்பேட்டை போலீசார் காரை ஓட்டி வந்த சரத் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விபத்து தொடர்பான பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டை வருவாய் ஆய்வாளர் கார்த்திகேயனுக்கு புகார் ஒன்று வந்துள்ளது. அதில் மர்ம நபர் ஒருவர் தன்னை IAS என்றும் தற்போது ராணிப்பேட்டையில் துணை ஆட்சியராக பணியாற்றி வருவதாகவும் போலியான அடையாள அட்டையை காண்பித்து தொழிற்சாலைகளில் பணம் கேட்டு மிரட்டுவது, பொதுமக்களிடம் அரசு வேலை வாங்கித் தருவது போன்ற பண மோசடியில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் மர்ம நபரின் போலி ID கார்டை கொண்டு ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் போலீசார் அந்த நபரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 100ஆண்டு நிறைவு விழாவையொட்டி திருப்பூர் தெற்கு மாவட்ட விளையாட்டு அணி சார்பில் மாநிலம் தழுவிய ரேக்லா போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியை பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி தொடங்கி வைத்தார். 200 மற்றும் 300 மீட்டர் பந்தய தூரங்களில் நடைபெற்ற போட்டியில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பரிசுகளை வழங்கினார். திருச்சி மாவட்டம் முத்தரசநல்லூர் பகுதியில் உள்ள காவிரி ஆற்று கரையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பனைவிதை நடுப்பணியை துவக்கி வைத்தார். இவரைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், மாநகராட்சி ஆணையர் சரவணன் உள்ளிட்டோர் பனை விதைகளை விதைத்து தண்ணீர் ஊற்றினர். இந்நிகழ்வில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KN நேரு மழைக்காலத்தை மேற்கொள்ளும் வகையில் அனைத்து நகராட்சிகளும் மாநகராட்சி பொறுத்தவரையிலும் எல்லாம் தயார் நிலையில் உள்ளது என்று தெரிவித்தார். சேலத்தில் இது வரைக்கும் அங்கே ஆரம்பிச்ச 2 லட்சம், திருச்சியில் 10 லட்சம் விதைகள் நடக்கும். 10 லட்சம் விதைகள். இப்போ மழைக்காலம் தொடங்கும் போது எந்த அளவுக்கு வந்து தமிழகத்தில் பணிகள்லாம் நடைபெற்று மழைக்காலம் எல்லாம் நகராட்சியை பொறுத்தளவு, எல்லா நகராட்சியை பொறுத்தளவு எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறோம். எல்லாமே மழையை எதிர்பார்த்து என்னென்ன செய்யணுமோ பூரா செஞ்சுருக்கிறான். இன்னும் செஞ்சுட்டு இருக்கான். சென்னையில் தொடர்ந்து அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர் இப்போ கூட ஒரு கூட்டம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடுத்து எல்லா வேலையும் முடிங்கன்னு சொல்லி உத்தரவு பண்ணியிருக்காரு. என்ன எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பல இடங்களில் வந்து இப்போ பணிகள் வந்து நடைபெறாமல் குறைவாக நடக்குன்னு ஒரு குற்றம். நீங்கள் சொல்கிறீங்க, நான் பார்த்தேன், என் இலாக்கா, எங்கள் அதிகாரி, நான் சொல்கிறத சொல்கிறேன். அங்கே வந்து தஞ்சாவூர் தேர்தல் 3 மாதம் ஆகும். வந்து சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ காலதாமதமாக ஆகிட்டே இருக்கு. காலதாமதம்லாம் ஆகல, அதுக்கு கூடுதலாக 100 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு. அதுக்கு இப்போ தான் முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார் பணம். அது டெண்டர் ஒன்று கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. டெண்டர் முடிஞ்சோன்னா வேலை முடிஞ்சிடும். 3 மாதத்தில் கண்டிப்பாக தரும். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள வேலாயுதபுரம் லோயோலா எல்ஷியத்தில் திருச்சிலுவை மகிமை பெருவிழா நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் கடந்த ஆண்டு இந்தியாவிலேயே உயரமான திருச்சிலுவை சுமந்த ஆண்டவர் சுரூபம் 20 அடி உயரமும் சிலுவை 25 அடி உயரமும் புதிதாக அமைக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த ஆண்டும் இந்தியாவில் வேறெங்கும் இல்லாத உயிர் பிரிந்த ஆண்டவரை வலது தொடையில் மரியன்னை வைத்துள்ள 10 அடி உயரமுள்ள சுரூபம் மற்றும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த சுரூபம் ஆகியவற்றை பாளையங்கோட்டை ஆயர் எஸ் அந்தோணி சாமி அர்ச்சித்தார். இதையடுத்து திருச்சிலுவை ஆலயத்தை நோக்கி ரதபவனி வந்தது. இதில் திருச்சிலுவை ஆலய நிர்வாகி பெர்க்மான்ஸ், பாளையங்கோட்டை மறை மாவட்ட செயலக முதல்வர் ஞானப்பிரகாசம், சிதம்பராபுரம் பங்குத்தந்தை அந்தோணிராஜ், ரெங்கசமுத்திரம் பங்குத்தந்தை செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள திம்மரச நாயக்கனூர் பகுதியில் அதிக அளவில் விவசாயம் செய்யப்படும் நிலையில் இக்கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமார் மற்றும் பாலமுருகன் ஆகிய 2 விவசாயிகள் பெரியகுளம் பகுதியில் உள்ள தனியார் பண்ணையில் பப்பாளி செடிகள் வாங்கி நட்டுள்ளனர். இவர்களை பார்த்து இப்பகுதியில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அதே செடிகளை விவசாயிகள் நட்டு வைத்துள்ளனர். 6 மாதங்களில் காய்கள் பிடித்து பலன் தரும் பப்பாளி செடிகள் நடவு செய்து 4 மாதங்கள் ஆகியும் காய்களை பிடிக்காமல் வெறும் பூக்களாக பூத்து மலட்டு
மலட்டுத்தன்மை கொண்ட பப்பாளி மரங்களாக வளர்ந்திருப்பதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஒரு செடி 20 ரூபாய் என தங்களுக்கு விற்பனைக்கு கொடுத்து ஏமாற்றிய பெரியகுளம் தனியார் பண்ணை நிர்வாகம் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பெரியகுளம் பகுதியில் உள்ள தனியார் பண்ணை அலுவலகத்திற்கு திம்மரச நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி செல்வகுமார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியபோது தனியார் பண்ணையின் பணியாளர் மிகவும் அலட்சியமாக தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறும் ஆடியோ தற்போது வேகமாக வைரலாகி வருகிறது. உலக அமைதி தினத்தையொட்டி தேனியில் உலக அமைதி குழு சார்பில் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து உலக அமைதி தின பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சஜீவனா கொடியசைத்து துவக்கி வைத்த இப்பேரணியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். தேனி பங்களாமேடு பகுதியில் தொடங்கிய இந்த பேரணி பழைய பேருந்து நிலையம், நேரு சிலை வழியாக பெரியகுளம் ரோட்டில் வந்து முடிவடைந்தது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரயில்வே பி கிராஸ் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவர் தனது மனைவியுடன் திருச்சி விமான நிலையம் அருகே உள்ள கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது ஸ்ரீரங்கம் அம்பேத்கர் நகர் பகுதியில் வந்தபோது திடீரென அவர்களை சுற்றி வளைத்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் அரிவாளால் சுரேஷை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இதில் சம்பவ இடத்திலேயே சுரேஷ் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் தடுக்க சென்ற சுரேஷின் மனைவியையும் தாக்கியதில் அவருக்கும் காயம் ஏற்பட்டது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஸ்ரீரங்கம் காவல்துறையினர் சுரேஷின் மனைவியை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சுரேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து மாநகர காவல்துறை ஆணையர் காமினி மற்றும் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு தலைவெட்டி சந்திரமோகன் என்பவரை பட்டப்பகலில் ஸ்ரீரங்கம் ரயில்வே மேம்பாலத்தில் தலையை வெட்டி துண்டித்து கொலை செய்யப்பட்டார். அதற்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்ததாக கூறப்படுகிறது. கொலை வழக்கு தொடர்பாக சிறையில் இருந்த சுரேஷ் தற்போதுதான் ஜாமீனில் வெளிவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டத்தில் 5.24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 12 புதிய மருத்துவ கட்டிடங்கள் திறப்பு விழா மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருச்சி தலைமை அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் பங்கேற்று திறந்து வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மருத்துவமனை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பயன்படுத்த முடியாத கட்டிடங்களும் 1500க்கும் மேற்பட்ட வாடகை கட்டிடங்களும் இயங்கி வரும் நிலையில் தற்போது முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொன்றும் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தரபாண்டியன், காடுவெட்டி தியாகராஜன், ஸ்டாலின் குமார், மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், மாநகராட்சி ஆணையர் சரவணன், மேயர் அன்பழகன் மற்றும் துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள ஜக்கம்மாள் கோவில் அருகே 4 சக்கர வாகனத்தில் பழைய இரும்பு கடையில் இருந்து பொருட்களை ஏற்றிக் கொண்டிருந்த வாகனத்தில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சிவகாசி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து சிவகாசி நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அச்சமங்கலம் பட்டாளத்து அம்மன் கோவில் வட்டத்தில் வசிப்பவர் காஞ்சனா. இவரது மகள் வரலட்சுமி, இவரது கணவர் குமரேசன். இவர்களுக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் குமரேசன் மாமியார் வீட்டில் வசித்து வருகிறார். குமரேசன் தினமும் மதுபோதையில் தகராறு செய்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் நேற்று மதுபோதையில் மனைவியிடம் சண்டையிட்டுள்ளார். இதனை தடுக்க சென்ற மாமியார் காஞ்சனாவை குமரேசன் மண்வெட்டியால் அடித்து கொலை செய்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஜோலார்பேட்டை போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பேரளையூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் நேற்று வழக்கம் போல் இரவு பூஜை முடித்துவிட்டு கோவிலை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் கோவிலின் உண்டியலை உடைத்து சுமார் 10,000 ரூபாய் பணமும் 10 சவரன் அம்மனின் நகையையும் திருடி சென்றுள்ளனர். மேலும் அதே கிராமத்தில் உள்ள ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் இருந்த உண்டியலையும் உடைத்து சுமார் 40,000 ரூபாய் பணத்தை திருடி சென்றுள்ளனர். இந்நிலையில் கோவிலின் பூட்டுகள் உடைக்கப்பட்டும் உண்டியல்கள் உடைக்கப்பட்டும் பணம் மற்றும் காசுகள் சிதறி கிடப்பதைக் கண்ட அக்கிராமத்தினர் கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் சிசிடிவி காட்சி பதிவுகளை வைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்.
சென்னை கொரட்டூர் பகுதியில் உள்ள பிரபல தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் முகமது. இவர் தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த வருடம் அதே பகுதியைச் சேர்ந்த 26 வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்ட நிலையில் சிறிது நாட்களில் அவர் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவதும் வேறு ஒரு ஆணுடன் தொடர்பு வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அந்த பெண் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் தன்னை ஏமாற்றியதாக கூறி முகமது மீது புகார் அளித்ததன் பேரில் அவரை அம்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டதும் தனது மனைவியை துன்புறுத்தியதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இதனிடையே கைது செய்யப்பட்ட மருத்துவர் முகமது நீதிமன்றத்தில் இருந்து சிறைக்கு அழைத்து செல்வதை வீடியோ எடுக்க முயன்ற செய்தியாளர்களை தடுத்து 3000 ரூபாய் வேண்டுமானால் தருகிறேன், வீடியோ எடுக்க வேண்டாம் என கூறி கைது செய்யப்பட்ட மருத்துவரின் வழக்கறிஞர் செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது.